ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். எலெக்ஷனுக்கு இவ்வளவு காலம் இருக்கு. கிட்டத்தட்ட 10 மாசம் முன்னாடியே எல்லாருமே தேர்தலை நோக்கி அந்த தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆளுங்கட்சி திமுக ரொம்ப அட்வான்ஸ்டாவே அவங்க ஒர்க் பண்றாங்க. இவ்வளவு ஸ்கீம்ஸ் நிறைவேற்றி வச்சிருந்தாங்க. ஆளுங்கட்சியான திமுக நம்ம கூட யாரு வருவாங்க வரமாட்டாங்கன்ற அந்த விஷயம் எல்லாரும் வருவாங்க நம்புறாங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் என்ன மாற்றம் வரும்னு தெரியாது. அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்ற அளவுல தான் இப்போ கையில் எடுக்கிறாங்க விஷயத்தை. ஆக்சுவலா தனியாகவே களத்தில் இறங்கி வீடு வீடாக போகிறாங்க அப்படின்னா நமக்கு நாமே அப்படின்ற அடிப்படையில் அவங்க போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க கூட்டணிகள் இருந்தாலும் பெட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் ஏதோ ஒரு கண்டிஜென்சியில் நம்ம கூட சில பேர் ஒருத்தர் 2 பேர் விலகி போகிறாங்கன்னா அதையும் நம்ம மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு அவங்க இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரைக்கும் பாஜகவோட ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால இல்லை 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அப்போது சரி வேறு வழியில் விஜய்கிட்ட நம்ம விட்டு கொடுத்துருவோம், நம்ம அதிகாரத்தில் பங்குன்றதை ஒத்துட்டு ஏதோ ஒரு சீட்டை இது பண்ணிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகி நம்ம போனால் சில கட்சிகள்லாம் நம்ம கூட சேரும். திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம், பாஜகவை கட்டி விட்டுடலாம். பாஜகவும் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு 26 முக்கியம் இல்லை, 29 முக்கியம். அதனால அதிமுக அப்படி போனால் கூட பாஜக சரி பரவாயில்ல, இவங்க யாராவது திமுகவை டஃப்பாக எதிர்க்கணும், சரி இவங்க அப்படி போய் எதிர்க்கிறாங்களா, எதிர்க்கட்டும். நம்ம அதிமுக கூட இருந்தால் தாவேக்கா நம்மக்கிட்ட வராது, சரி அதிமுக அங்கே போயிட்டு ஒரு கூட்டணி அமைச்சு திமுக அகற்ற ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு பாஜக கூட விட்டுடலாம் கடைசி நேரத்தில். அதனால் இந்த இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதும் விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தி அவர் கொஞ்சம் இறங்கினதும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை ரொம்ப ரொம்ப வேகப்படுத்திடுது ஆக்சுவலாக. தேர்தல் நோக்கி ரொம்ப வேகப்படுத்திடுது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ 26 தேர்தல் அப்படிங்கிறது இது நாள் வரையும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பார்க்காத தேர்தல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக என்னன்னா அதிக அளவில் பணத்தை இறக்கி இப்போ திமுக தங்களோட ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது அதிமுக கூட்டணி 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லாமல் போயிடக்கூடாது, சூழல் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களும் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா இருக்கட்டும். ரெண்டாவது புதியவரோ விஜய் அவர் வந்திருக்கிறார், இவரு ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா இருக்கட்டும். ரெண்டாவது இந்த தேர்தலில் தான் அதிகமாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் டிபேட்டுக்குள்ளாது ரெண்டுக்கும் இதுலையும். அப்போ இந்த 26 தேர்தலுங்கிறது எல்லா வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஆமாம், அந்த கூட்டணி ஆட்சின்றது பல கட்சிகளுக்கு அந்த அதிகார பசி இருக்கு. அந்த அதிகார பசி தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எவ்வளவு நாள் தான் காவடி தூக்கிட்டே இருப்பாங்க. இவங்க செல்வாக்கில் கூட்டணி அவங்க தனித்து ஆட்சி அமைக்கிறாங்க. இவங்களோட ஓட்டும் அவங்களுக்கு உதவுது, அவங்களோட ஓட்டும் இவங்களுக்கு உதவுது, ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும்போது அப்போ ஆட்சியில் நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் இவங்களை பாதிக்குது. இன்னைக்கு எடப்பாடி சொல்கிறாருல்ல, திருமாவை பார்த்து உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் சகிச்சுட்டு தானே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நல்லது கெட்டதெல்லாம் கூட்டணி கட்சிகளை பாதிக்கும் போது ஆட்சியிலேயே நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற ஒரு விஷயம் இயல்பான ஒரு விஷயம்தான். சரி, ஒரு அதிகாரத்தில் வரணுன்றது எல்லா கட்சிகளோட ஆசையாக இருக்குது. அது கடந்த காலத்தில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தபோது அது கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போது ஒரு நெருக்கடியான சூழலில் போட்டி டஃப்பாக இல்லை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி டஃப் ஆகும்போதோ இல்லை திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான அணி வரும்போதோ அது டஃப்பாக வரும்போது கூட இருக்கிற கட்சிகள் அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்த வச்சா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிகள் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை திமுக தவிர்க்கிறதுக்காக தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னாங்க. இப்போ இங்கேயும் அதை மறுபரிசீலனை செய்யணுமா அப்படின்ற ஒரு இடத்துல மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்றது அது அந்த கான்செப்ட் வேற. பட் இது கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துக்கு திமுக எந்த கட்டத்திலையும் ஒத்துக்கொள்ளலை, அதிமுகவும் எந்த கட்டத்திலையும் ஒத்துக்கொள்ளலை. ஆனால் அதிமுக கடைசி கட்டத்தில் ஒத்துக்கக்கூடிய நிலைக்கு தாவேக்காவோட போனால் ஒத்துக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் ஆக்சுவலாக. ஆனால் திமுகவுக்கு அந்த அவசியம் வருமானா அதை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். திமுக காங்கிரஸ் அந்த விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் மேலிடம் ரைஸ் பண்ணால் அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் மேலிடம் தான் ரைஸ் பண்ணணும். இப்போ அமித்ஷா ரைஸ் பண்ணுறாரு, அதிமுகவுக்கு சங்கடமாக இருக்குது. காங்கிரஸ் மேலிடம் ரைஸ் பண்ணது வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி ரைஸ் பண்ணுறது வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு சங்கடமாக இருக்கும். அது ராகுல் காந்தி ரைஸ் பண்ணாத வரையும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் பதவி நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சிபிஎம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆனால் சிபிஎம் அதை சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எது சொல்கிறாங்கன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராமோட ஒரு விஷயத்தை அமைக்கிறதா சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இருக்குமா? அது ஏன்னா இந்த கட்சிகள்லாம் அந்த 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 ஆட்சி மேலே இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே இந்த கட்சிகளையும் பாதிக்கிறாங்க. நாங்கள் அதில் இடம் பெறணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் ஒன்றுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நாங்கள் எல்லா இதையும் சுமக்க முடியாது.
நாங்க வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த கொடுத்து விதமான ஒரு பொறுப்பும் இல்லாம நாங்க வந்து உங்களை தோல்ல சுமக்க முடியாது, எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்க, அப்போ உங்களையும் சேர்த்து நாங்க சுமக்கிறோன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலா. அதுல வந்து ஒரு அதிகாரத்தை அடையணுன்ற ஒரு ஆசை இருந்தா கூட அது வந்து இயல்பான ஒரு ஆசையை தான் நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இப்போ வந்திருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் அது வந்திருக்கு. அது வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்தியாவில் பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடக்குது, நேஷனல் லெவல்லையும் நடக்குது. ஸோ ஏன் தமிழ்நாட்டில் நடந்தால் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி ஆட்சியா, அது கூட்டணின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படின்னா கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ கடைசி கட்டத்தில் அதிமுக 4 முனை போட்டியில் அதிமுக தாங்கள் வின் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா பாஜக கழிச்சு விட்டு தாவேக்காவோட ஒரு அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திமுக அணியில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அங்கேருந்து ஏதாவது 1-2 கட்சிகள் கேள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே புது கட்சிகள் சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவை தனியாக விட்டுட்டு அவங்களும் வந்து அவங்க தலைமையில் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு கூட்டணி இருக்குது அந்த மாதிரி ஒரு கூட்டணி கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து விஜய் வந்ததுனால ஏற்பட்டிருக்கிற ஒரு மாறுதல்கள் ஆக்சுவலாக வந்து. ஸோ விஜய்க்கு என்ன அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தெரியாத போதே அவர் வந்து அவரை மையமாக வச்சு இந்த மாறுதல்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் தான் வந்து அதிகாரத்தில் பங்களிப்புன்ற விஷயத்தை அவர் தான் ஓப்பன் பண்ணார். ஓகே, அதுதான் மறுபடியும் அந்த பேச்சு தான் வந்து ஒரு பேசுபொருளாக மாறிட்டு பார்க்குறோம். அதுதான் எல்லா கட்சிகளையும் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். அவர் தான் வந்து இந்த திமுக கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பாஜகவோட எனக்கு கூட்டணி கிடையாதுன்னு செயற்குழுவில் தீர்மானம் போட்டு பாஜக விட்டு விலகி இருக்கார் அவர் ஆக்சுவலாக. இனிமேல் ஒரு பாஜக இருக்கிற இடத்துல ஒரு போமாட்டான்றது தெளிவான விஷயம். அப்போது அதிமுக அங்கேருந்து கைண்டு வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்கன்னா அந்த கேள்வியும் வந்து விஜய்னால தான் எழுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து 4 முனை போட்டி சீமானை பற்றி கேட்க வேண்டாம். அவர் முதல்வர் கேண்டிடேட்டில் அவர் வரவே இல்லை, தனியாகவே போட்டி போடுறாரு அவர். அவருக்கு வாய்ப்புகள் இந்த வாட்டி எண்ணிக்கை வாக்கு குறைஞ்சாலும் குறையலாம், சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா விஜய் இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்கு குறைஞ்சாலும் குறையலாம். அதனால் திமுகவுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சு காத்துட்ருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்கும் கடைசி நேரத்தில் தன்னோட பிளான்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி விஜயும் கூட தனித்து போகிறதுன்னு ஒரு ஐடியாவில் இருந்தால் கூட அவரும் வந்து சில பிளான்ஸை மாற்றிட்டு அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து திமுகவை தோற்கடிக்கணுன்ற ஒரே லட்சியமாக இருந்தால் விட்டு கொடுத்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. பாஜகவும் அதிமுக தங்களை விட்டு போனால் வேறு வழி இல்லாமல் சரி போய் இவங்களாவது திமுகவை தோற்கடிக்கிறனால பார்க்கலாம்னு விட்டுட்டு அவங்க தனி அணி அமைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அவங்கள பொறுத்த மட்டும் 29 பார்த்துக்கலாம், 26க்கு அப்புறம் என்ன வருதோ அதுக்கேற்றபடி பார்த்துக்கலான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, அரசியல் இருக்குன்றது என்னுடைய கருத்து. சார் வந்து இப்போ பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய விஜய் கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த விஜய் மீது ஏன் வந்து திருமாவளவன் இடதுசாரிகள் போன்றவங்களுக்கு வந்து ஒரு கரிசனமோ ஒரு சாஃப்ட் காரம் ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா அவங்க விட்டு விலகியே நிற்கிறாங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அதாவது வந்து அவர் விஜய் வந்து போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திரும்ப சொல்கிறார். விஜய் அவர் கணக்கிலே எடுத்துக்கல ஆக்சுவலாக வந்து. ஸோ அவங்க வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வகையில் பார்க்கும்போது பாஜகவுக்கு உதவி பண்ணுற ஆசாமின்னு நினைக்கிறாங்க. பாஜக சொல்லி தான் அவர் களத்திலேயே இருக்காரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு நீங்கள் தீவிர பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறது திமுக அணி, திமுகவும் திமுக அணிகளும் தான் கையில் எடுக்குது. ஆனால் விஜய் வந்து பாஜகனுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜக எதிராக களமாடும் போது திமுகவுக்கு போகிற பாஜக ஓட்டை எடுத்துன்னு போயிடுவார்ல கொஞ்சம், அப்புறம் மைனாரிட்டி ஓட்டை அவர் எடுப்பாருன்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனாரிட்டி ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் வந்து திமுக அணியில் இருக்கிற வரையும் மைனாரிட்டிகள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த அன்னைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவர் வந்து கிறிஸ்டியன், இவர் ஜோசப்னு பேரை சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறாரு. இவர் ஜோசப் விஜய் நீங்கள் சொல்லிக்கிறது இல்லை அவர். அதனால் மைனாரிட்டி ஓட்டு இவர் கிடைக்காது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை கிறிஸ்டியன்ஸ்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னாங்க. இவரை இந்த கிறிஸ்டியனை விட சோனியா கிறிஸ்டியனை ரொம்ப நம்புவாங்க. இங்கே இருக்கிற நேஷனல் லெவலில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸு காங்கிரஸை நம்புவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அவங்க ஓட்டு போடுவாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் இந்த பாயிண்டில் இருக்கும்பொழுது வந்து திரும்பவும் வந்து மற்றவங்களோ விஜயை வந்து ஒரு பொருட்டாக கருத மாட்டேனாங்க. ஆனால் இதுவும் தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஏதோ திமுகவோட ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் தான். விஜய் தான். ஓகே, கூட்டணின்னு வரும்போது ஒரே ஆப்ஷன் விஜய் தான். அதனால் வந்து இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்கும்போது அரசியல் என்ன மாதிரியான வடிவம் பெறும்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆல்டர்னேட் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வடிகால் ஒன்று இருக்குது. அதான் அந்த 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 விஜய்ன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறதுனால எப்படிப்பட்ட மாறுதல்களை வந்து தமிழ்நாடு அரசியல் சந்திக்கும்ன்றது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. நல்லது சார். அடுத்த கட்ட அரசியல் பரபரப்பு எதை நோக்கி நகருதுங்க, அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.